கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பார்கள். அதே போன்று அணுக்களும் அளவில் சிறியது, ஆனால் அதன் முக்கியத்துவமும் அதன் செயல்பாடுகளும் நமக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. அணுக்கள் என்றால் என்ன, வேதியியலின் பார்வையில் அணுக்கள் என்பது என்ன என்பது பற்றிய பல சுவாரஸ்யமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் வேதியியல் துறை இணை பேராசிரியர் வித்யா அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், அணுனா என்ன மேடம்? அணுவை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அணு மிகச்சிறிய துகள். நம்ம பார்க்குற எல்லா பொருள்லையுமே பார்த்திங்கன்னா அணுக்கள் தான் அடங்கியுள்ளன. அதனுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ப முடியாத அளவிற்கு சிறியது அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய உருவ அளவை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வைரஸோடைய அளவு பார்த்திங்கன்னா 100 நானோமீட்டர்கள் இருக்கும். ஒரு டிஎன்ஏ மூலக்கூறுன்னு எடுத்துக்கிட்டால் 2.5 நானோமீட்டர்கள் இருக்கும். அதுவே நம்ம அணுக்கள் அதனுடைய உருவ அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அணுவினுடைய உருவம் அளவு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹைட்ரஜன்னா இருக்கிறதுலையே சின்ன அணு, ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் கொண்டது. அதே மாதிரி கார்பன் கிட்டத்தட்ட 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அப்போ அதனுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 0.1 முதல் 0.5 நானோமீட்டர்கள் வரை காணப்படும். இதில் ஒரு மனித முடி நம்ம கண்ணுக்கு பார்க்கிறோம் இல்லையா, அந்த மனித முடியில் ஒரு இடைன்னு எடுத்துக்கிட்டிங்களா, அதில் மில்லியன் கார்பன் அணுக்கள் அதை அடுக்கி வச்சோம்னா தான் அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. அதனுடைய அகலம், அந்த மனித முடியினுடைய அகலம்னு எடுத்துக்கிட்டால் மில்லியன் கார்பன் அணுக்களை அடுக்கி வச்சாதான் அந்த அகலமானது கிடைக்கும், நாம் கண்களால் பார்க்க முடிகிறது. ஒரு அணுவை நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கட்புலனாகும் ஒளி, அதாவது 380 முதல் 750 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒளி, இந்த ஒளியினுடைய அளவை விட அணுக்கள் கணிசமாக சிறியவை. அதனால் பார்த்திங்கன்னா இவை கண்களுக்கு புலப்படுவதில்லை. ஸோ இருக்கிறதுலையே நம்ப முடியாத அளவுக்கு காணப்படக்கூடிய சின்ன சைஸில் சிறிய உருவத்தில் காணப்படக்கூடிய பொருட்களை நம்ம அணுக்கள் என்று குறிப்பிடுகிறோம். இந்த சரியாக வரையறுக்கணும்னா அணுக்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு பருப்பொருளின் அடிப்படை கூறு என்று சொல்லலாம். வேதியியலுக்கு அடிப்படையே அணுக்கள் தான். ஒவ்வொரு வகை அணுவும் தனித்துவமானது. இப்போ ஹைட்ரஜன் அணுக்கள் கொண்டது தான் ஹைட்ரஜன் தனிமம்னு சொல்கிறோம். கார்பன் அணுக்கள் இருக்குன்னா அது கார்பன் என்ற தனிமம். அப்போது தனிமத்தை வரையறுக்கிறதே அதில் உள்ள அணுக்கள் தான். அந்த அணுக்கள் எல்லாம் ஒரு தனிமம்னு நான் குறிப்பிட்டேன்னா அதில் அணுக்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக காணப்படும். இந்த அணு ஆராய்ச்சி 1800களில் தான் தொடங்கியது. 1808 அணுக்களுக்கான நவீன கோட்பாட்டை ஜான் டால்டன் என்பவர் வகுத்தார். அவர் கூறிய கருத்துக்களிலேயே மிக சிறப்பான கருத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. இப்போ நீர் என்பது ஒரு மூலக்கூறு, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H2O அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இணைந்து இந்த நீர் மூலக்கூறை உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கும் போது எந்த விகிதத்தில் இந்த அணுக்கள் இணையும் அப்படிங்கிறத அவர் வரையறுத்தார். அணுக்கள் முழு எண் விகிதங்களில் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கும், இல்லை சேர்மங்களை உருவாக்கும் என்ற கருத்தை வெளியிட்டவர் ஜான் டால்டன். மேடம், ஒரு தனிமத்துக்கும் இன்னொரு தனிமத்துக்கும் எப்படி வித்தியாசம் பார்ப்பீங்க? இந்த கேள்வியை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அணுவினுடைய அமைப்பை அறிதல் அவசியம். அணுவினுடைய அமைப்பு தெரியணும். அணுவினுடைய அமைப்புன்னு பார்த்திங்கன்னா அதில் உட்கரு நியூக்ளியஸ்னு ஒரு பகுதி இருக்குது, மையப்பகுதின்னு சொல்லுவோம். அதனுடைய வெளிப்பகுதி, உட்கருவினுடைய வெளிப்பகுதி, அவுட் சைட் த நியூக்ளியஸ் என்று குறிப்பிடலாம். இந்த உட்கருவில் தான் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் காணப்படும். புரோட்டான் என்பது நேர் மின்சுமை கொண்டது, நியூட்ரானுக்கு மின்சுமை கிடையாது. இந்த புரோட்டான்கள் எல்லா தனிமங்களிலும் காணப்படும். இந்த உட்கருவை சுற்றி இருக்கிற வட்டப்பாதை அப்படின்னு சொல்கிறோம், அதில் அதிக வேகமாக எலக்ட்ரான்கள் இயங்குகின்றன. எலக்ட்ரான்கள் அப்படின்னா அது எதிர்மின் சுமை உடைய துகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதை முதல்ல ஜே தாம்சன் என்பவர் 1897 கண்டுபிடித்தார். இந்த வட்டப்பாதைக்கு ஷெல்கள் இல்லாட்டி கூடுகள் என்று பெயரிட்டார்கள், ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவாண்டம் அறிவியல் கண்டுபிடிப்பிற்கு பிறகு அதற்கு நம்பர் வச்சாங்க. அதாவது முதல் வட்டப்பாதைனா 1, ரெண்டாம் வட்டப்பாதை 2, இந்த 1, 2, 3, 4 என்ற எண்களால் அந்த வட்டப்பாதைகள் குறிப்பிடப்படுகிறது. இல்லாட்டி KLMN என்ற ஆங்கில எழுத்து மூலமும் இந்த கூடுகளை குறிப்பிடலாம். இதற்கு முதன்மை குவாண்டம் எண்கள் என்று பெயர். அப்போ ஒரு தனிமம் இன்னொரு தனிமத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்றால், ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் இன்னொரு தனிமத்தில் இருக்காது.
ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அணுக்கருவில் புரோட்டான்கள் காணப்படுகின்றன. அந்த புரோட்டான்கள் நேர்மின் சுமை உடையது. அதே அளவு எத்தனை எண்ணிக்கையில் அந்த புரோட்டான்கள் இருக்கோ அதே எண்ணிக்கையில் வெளிவட்டப்பாதையில் சுற்றி வருகின்ற எலக்ட்ரான்களும் இருக்கும். இப்போ கார்பன் என்ற தனிமம் எடுத்துக்கிட்டேன்னா, கார்பனில் உள்வட்டப்பாதை அதாவது நியூக்ளியஸில் 6 புரோட்டான்கள் இருந்தால் பாதையில் 6 எலக்ட்ரான்கள் காணப்படும். அப்போது இந்த நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் சரிசமமாக அமைவதினால் அணுவிற்கு மொத்தமாக ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மின் சுமை கிடையாது. அப்போ ஒரு தனிமத்தை இன்னொரு தனிமத்திலிருந்து வேறுபடுத்துவது அதனுடைய உட்கருவில் காணப்படக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையே. இந்த மாதிரி 1896 ஹென்றி பெக்குரல் என்பவர் கதிரியக்கம் பற்றி கண்டறிந்தார். அப்போது அவர் சொன்ன விஷயத்திலிருந்து உலகத்திற்கு அணுக்களை துகள்களாக பிளக்க முடியும் என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. துகள்கள் அப்படின்னு கூறுவது புரோட்டானாக, எலக்ட்ரானாக, நியூட்ரான் போன்ற துகள்களாக அணுவை பிளக்கலாம் என்றது அந்த வேதியியல் ஆராய்ச்சி. அதிலிருந்து நாம் சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தனிமம் இன்னொரு தனிமத்திலிருந்து வெவ்வேறு தனிமங்களினுடைய அணுக்கள், இந்த அணுக்கள் தான் அந்த தனிமத்தை தீர்மானிக்கிறது, இந்த அணுக்கள் தான் தனிமத்தை நிர்ணயிக்கிறது. இப்போ ஹைட்ரஜன் தனிமம்னா ஹைட்ரஜன் அணுக்கள் தான் இருக்கும், பாஸ்பரஸ் என்ற தனிமம்னா பாஸ்பரஸ் அணுக்கள் தான் இருக்கும். அப்போ அதனுடைய உருவ அளவு, நிறை மற்றும் பண்புகளெல்லாம் இந்த அணுக்கள் வேறுபடுவதால் தனிமங்களினுடைய உருவ அளவு, நிறை, பண்புகள் எல்லாம் மாறுகின்றன. அப்போ எந்த ஒரு அணுவும் இன்னொரு அணுவை போல் இருக்காது. மேடம், அணு எண்ணுக்கும் நிறை எண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? அணு எண் என்பது அணுவினுடைய உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது இந்த வெளிவட்ட பாதையில் இயங்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம அணு எண் அப்படின்னு குறிப்பிடுவது புரோட்டான்களின் எண்ணிக்கையை அணு எண். இப்போ புரோட்டான்கள் 6 அப்படின்ற எண்ணிக்கையில் அந்த நியூக்ளியஸில் இருக்குன்னா அதை நம்ம அந்த அணுவினுடைய அட்டாமிக் நம்பர், அணு எண் என்பது 6 என்று குறிப்பிடுவோம். அப்போ அணு எண் 6 என்பது ஒரு குறிப்பிட்ட தனிமத்தை அடையாளம் காட்டும். அது கார்பன். 5 புரோட்டான்கள் உட்கருவில் இருந்ததுன்னா அது போரான். 7 புரோட்டான்கள் உள்ளே இருந்ததுன்னா அது நைட்ரஜன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. அப்போது அணு எண் என்று புரிந்து கொள்ளப்படுவது உட்கருவில் காணப்படக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிப்பது என்பதாகும். அதே மாதிரி அணு நிறை இல்லாட்டி பொருண்மை எண் இல்லை நிறை எண் என்று நாம் குறிப்பிடுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்கருவினில் காணப்படக்கூடிய இந்த புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை. இதைத்தான் நம்ம மாஸ் நம்பர்னு சொல்லுவோம், இல்லை அட்டாமிக் மாஸ் என்று குறிப்பிடுவோம். இந்த அட்டாமிக் மாசு ஒரு அணுவினுடைய அட்டாமிக் நிறை என்பது தனிமங்களினுடைய அடிப்படை பண்புகளை தீர்மானிக்காது. அணு எண்ணை பொறுத்து தான் தனிமங்களின் அடிப்படை பண்புகள் அமையும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டியது. மேடம், நம்ம அணுவோட எடையை அளக்க முடியுமா? அணு மிகச்சிறிய துகள்னு சொன்னோம். ஒரு தனிமத்தில் இந்த அணு எடையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த தனிமத்தினுடைய ஐசோடோப்புகளினுடைய அப்படின்னா என்ன என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐசோடோப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டால் ஹைட்ரஜன் இயற்கையில் 3 ஐசோடோப்புகளாக காணப்படும். நம்ம ஹைட்ரஜன் நம்ம சாதாரணமாக குறிப்பிடுவது புரோட்டியம் என்ற ஐசோடோப்பை குறிக்கும். இந்த புரோட்டியம்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கருன்னு சொன்னோம் இல்லையா, உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை ஹைட்ரஜன் அணுவை பொறுத்தவரை இருக்கிறதுலேயே லேசானது, சின்னதானது. ஹைட்ரஜன் அணுவில் உட்கருவில் ஒரே புரோட்டான் தான், நியூட்ரான் கிடையாது. வெளிவட்ட பாதையில் ஒரு எலக்ட்ரான் காணப்படும். இந்த ஒரு புரோட்டான் மட்டுமே காணப்பட்ட அதாவது நியூட்ரான்கள் இல்லாத இந்த ஹைட்ரஜனை நம்ம புரோட்டியம் என்று அழைப்போம். இப்போது நான் புரோட்டானோட ஒரு நியூட்ரானை இந்த உட்கருவில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு பேர், அந்த தனிமத்தினுடைய பேர், அந்த ஐசோடோப்பினுடைய பேர் டியூட்டீரியம். ஹைட்ரஜன் என்பது மாறாது, ஏன்னா புரோட்டானை வச்சுக்கிட்டு தான் நம்ம தனிமம்னு அடையாளப்படுத்துகிறோம். இதில் எல்லாத்துலேயுமே ஒரு புரோட்டான் தான் இருக்கும். ஆனால் நியூட்ரான்களின் எண்ணிக்கையில் வித்தியாசப்படுவது ஐசோடோப்புகளை குறிக்கிறது. அடுத்தது ட்ரைட்டியம் அப்படிங்கிற ஒரு ஐசோடோப் இருக்குது ஹைட்ரஜனுக்கு. ஒரு புரோட்டானும் மேலும் 2 நியூட்ரான்களையும் பெற்றிருக்கும். அப்போ ஹைட்ரஜனுடைய 3 ஐசோடோப்புகள் இருக்கு இல்லையா, புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரைட்டியம். இதனுடைய சராசரி நிறை, இந்த சராசரி நிறையைத்தான் நம்ம அணு எடை, அட்டாமிக் வெயிட் அப்படின்னு குறிப்பிடுவோம். அணு நிறையிலிருந்து, அதாவது இப்போ குறிப்பிட்ட மாஸ் நம்பரிலிருந்து இந்த அட்டாமிக் வெயிட் ஆனது வேறுபடும். இந்த அட்டாமிக் வெயிட்டு நம்மளுக்கு முழு எண்ணாக வரணும்னு அவசியம் கிடையாது, அது ஒரு பின்னமாக இருக்கலாம்.
அதுதான் சராசரி அணு நிறைக்கும் இந்த அட்டாமிக் வெயிட்டுக்குமான வேறுபாடு. மேடம், வேதியியல் வளர்ச்சிக்கு அணு அமைப்பு வித்துட்டதா? கண்டிப்பாக. வேதியியலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய தனிமங்களை கண்டுபிடிக்க எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாமல், ஒரு எப்படி எல்லா பண்புகளையும் ஞாபகம் வச்சுக்க முடியலையே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒத்த குணமுடைய தனிமங்கள்னு அடையாளம் படுத்தி அதை பாகுபாடு பண்ணி ஒரே ஒரு அட்டவணையை போட்டு அந்த அட்டவணை எல்லாத்துலேயும் ஒரு பகுதிக்கு கீழ் அந்த ஒத்த குணமுடைய தனிமங்களை கொண்டு வந்துடுறாங்க. இதை கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாசிஃபிகேஷன்லேயே சிறந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு பேரறிஞர் மெண்டலீவ் என்பவர். அந்த மெண்டலீவ் 1869 ஒரு அட்டவணை தயாரிக்கிறார். அதில் ஒத்த குணமுடைய தனிமங்களே ஒரு அட்டவணையில் ஒரே பத்தியில் வரும்படி செய்து, ஆனால் தனிமங்கள் கண்டுபிடிக்க அந்த அட்டவணையில் நிறைய தனிமங்கள் இடம்பெறாமல் போய்விடுகிறது. அப்புறம் அந்த அட்டவணையில் முரண்பாடுகள் காணப்படவே அது ஒன்று ஒன்றா சரி செஞ்சு இப்போது பெரிய அட்டவணை ஒன்று நம்ம இன்னமும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில், காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் எல்லா கிளாஸ் ரூம்லேயுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய தற்கால ஆவர்த்தன அட்டவணை, அதாவது தனிம வரிசை அட்டவணைன்னு சொல்லலாம், மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படி என்பது மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த அணு அமைப்பை கண்டுபிடிச்ச பிறகு தான் தனிமங்களின் அணு எண்ணே அவற்றின் குணங்கள் ஆவர்த்தனமாகி வர காரணம் என்று தெரிய வந்தது. இப்போது அணு என்பதை நம்ம தனிமங்களை அடையாளம் காட்டுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த அணுவினுடைய அமைப்பு, இந்த அமைப்பிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனிமங்களினுடைய வகைப்பாடு. நிறைய தனிமங்கள் இருக்குது. இந்த 118 தனிமங்களை அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. ஒரே மாதிரியான குணங்கள் எல்லாம் ஒரு அட்டவணையின் ஒரு பகுதியின் கீழ் இருக்குது. அதோடைய வேதி பண்புகள் என்ன, அதனுடைய இணைத்திறன் பேலன்சி, அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன, அது எவ்வாறு பிணைப்பில் ஈடுபட போகிறது, வாட் இஸ் த டைப் ஆஃப் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒன்றோடு ஒன்று, ஒரு அணு இன்னொரு அணுவுடன் வினைப்பட்டு எவ்வாறு வேதி சேர்மங்களை உருவாக்குகிறது அப்படிங்கிற தகவல்லாம் நம்ம வேதியியல் வளர்ச்சிக்கு இந்த அணு அமைப்பு தான் காரணமாக அமைந்தது. 1900 குவாண்டம் அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த வேதியியலிருந்து எலக்ட்ரான்களின் மூலம் அணுவினுடைய அமைப்பு, அணுவினுடைய பிணைப்பு, அணுவினுடைய வினைத்திறன் ஆகியனவற்றை நாம் சரியாக அறிந்து கொண்டோம். மேம், இப்போ தனிமங்களை பற்றி பேசுனீங்க, அதோட வேதி குறியீடு எவ்வாறு இருக்கும்? வேதி குறியீடு அதாவது ரசாயன சின்னம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி கெமிக்கல் சிம்பல்னு சொல்லுவாங்க. ஒரு தனிமத்தை அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல பேர் வைக்கணும். பேர் வைக்கிற இந்த ஆங்கில எழுத்தினுடைய முதல் எழுத்தையோ இல்லாட்டி முதல் 2 எழுத்தையோ எடுத்துக்கொண்டு இதற்கு ஒவ்வொரு தனிமத்துக்கும், நான் சொன்ன இந்த தனிமம் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது இந்த அணுக்கள் தான். இந்த ஒவ்வொரு விதமான அணுக்கள் ஒவ்வொரு தனிமத்திலேயே காணப்படுது. அப்போ இந்த தனிமத்துக்கு இன்னொரு தனிமத்திலிருந்து அடையாளப்படுத்துவதற்கு இந்த பெயரிடுவது மிகச்சிறந்த ஒரு செயலாகும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கார்பன் அப்படின்னா கார்பனுக்கு முதல் எழுத்தான ஆங்கிலத்திலிருந்து முதல் எழுத்தான சியை எடுத்து கார்பன், இப்போ கெமிஸ்ட்ரியில் கார்பன்னா சி அப்படின்று எழுதுவோம், ஹைட்ரஜன்னா ஹெச் என்று குறியீடு. அதே மாதிரி பெரிலியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை குறிப்பிடும் பொழுது ஒரு பெரிய பியை போட்டுட்டு பக்கத்திலேயே சின்ன ஈயை போடுவோம். அதாவது முதல் 2 எழுத்துக்களை நம்ம இல்லாட்டி முதல் ஒரு எழுத்தை நம்ம குறியீடாக ஒரு தனிமத்துக்கும் பெயர் வைக்கிறோம். இப்போ போரான்ற தனிமம் ஏற்கனவே பி என்ற எழுத்தில் இருப்பதால் பெரிலியம் என்பதற்கு பிஇ என்ற எழுத்தாக என்ற அடையாளமாக மாற்றுகிறோம். இவ்வாறு தனிமங்களை நாம் குறிப்பிடுவதற்கு வேதி குறியீடு என்று பெயர். இந்த வேதி குறியீடெல்லாம் தான் நம்ம ஒரு பீரியாடிக் டேபிள், இந்த தற்கால தனிம வரிசை அட்டவணையில் நாம் காண்பது. இந்த வேதியியல் பார்வையில் அணுக்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் வேதியியல் துறை இணை பேராசிரியர் வித்யா அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.